நம்ம வெளியேற்று கழிவுகள் ஃபுல்லாக சக்தி வாய்ந்ததாக மாற்றக்கூடிய அற்புதம் வந்து அந்த வாழை மரத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த கழிவுகள் நிற்கிற இடத்தில் நம்ம வந்து அது மாற்று சுழற்சி மறுசுழற்சி முறைக்கு இந்த வாழை மரம் பயன்படுது அப்படிங்கிறது. இப்போ இந்த மறுசுழற்சி முறை வந்து என்னென்னா, கிச்சனில் வந்து நெருப்பின் அளவு மீடியமாக தான் இருக்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக கிச்சனில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டு பெண்கள் காலத்திலும் அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் கூடிய தெம்பு. அதனால அது தென்னம்பிள்ளை அப்படிம்பாங்க. அது பிள்ளைங்கிறதுனால நம்ம குழந்தைங்க மாதிரி அது. அப்போ நம்ம வீட்டில் வந்து தென்னம்பிள்ளை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வளர்த்தோன்னா வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க. உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிருகுநாடி ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. ஒரு பதிவுலையுமே நேர்களுக்காக நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு சந்தேகம், கிராமங்களாக இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும், மாடி தோட்டம் அமைப்பாங்க. தோட்டம் அப்படின்றது கிச்சனுக்கு வெளிப்புறத்தில் இருக்கும். இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறதுல நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருக்குது. இந்த செடியை இங்கே வைக்கலாமா, இந்த மரத்தை இங்கே இருக்கலாமா, இல்லை இருக்கக்கூடாதா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கும். அப்படி ஒரு வீட்டில் தோட்டம் அமைக்க பிளான் பண்ணுறாங்க, இல்லை தோட்டம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இந்தந்த செடிகள் இருக்கக்கூடாது, இந்தந்த மரங்கள் இந்த அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது நான் முதல்ல தென்கிழக்கு மூளை எடுத்துக்கிறேன். அக்னி மூளை. தென்கிழக்கு மூளை சுக்கிரனுடைய பவர் அதிகம். இப்போ வந்து அக்னி மூளை வந்து நெருப்பு தத்துவத்துக்குரியது. அதில் வந்து எப்போவுமே நம்ம நெருப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் அதெல்லாமே உற்பத்தி பண்ணுறத நம்ம அங்கே நெருப்பை மூட்டி உணவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல நீரே நம்மளுக்கு சிந்த மாட்டோம். நீர் போக்குவரத்தே இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு கிச்சன் பக்கம் நீங்கள் வந்து வாழை மரம் வைக்காதீங்க, ஏன்னா நெருப்பு தன்மைக்குள்ளது, அதனால வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து வாழை மரத்தை கிச்சன் பக்கத்தில் வைங்கன்னு சொல்கிறது. ஏன் ரீசன் என்ன, அந்த காலத்தில் சொன்னாங்கங்கிறதுலாம் நமக்கு ப்ரூஃபே கிடையாது. ஆனால் கிச்சன் பக்கத்தில் வந்து அந்த காலத்தில் நீர் சிந்துதல் கிடையாது. பாத்திரம் கழுவி தண்ணி போக்குகள் அதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனி ஒரு இடம் கொல்லப்புறம் வச்சு அங்கே தான் பாத்திரத்தை போட்டு கழுவுறது எல்லாமே உண்டு. ஆனால் இப்போ வந்து கிச்சனை ஒட்டிய கழிவறைகளும் கிச்சனை ஒட்டிய நீர்ப்போக்குகள் அதிகமாக இருக்கிற இடமாக இருக்கிறனால அந்த இடத்தில் பொதுவாக நம்ம வந்து வாழை மரம் எங்கே வைப்போம்னா அழுக்கு தண்ணிகள் சேரும் இடத்தில் வைப்போம். ஏன்னா அங்கே வந்து வாழை மரம் வந்து அந்த அழுக்கு தண்ணிகள் ஃபுல்லாக ஈஸியாக அதை எடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல இதாக மாற்றும். அதாவது பாத்திரம் கழுவுன தண்ணி, இந்த துணி துவைக்கிற தண்ணி எல்லாமே இந்த வாழை மரம் சேர்த்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கும். வாழை மரம் இருக்கிற இடத்துல அங்கே நிற்கும். அந்த மாதிரி அப்போது ஏன்னா நம்ம அந்த வாழை மரம் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டு, அந்த வாழை இலை, வாழை பூவு, அப்புறம் வாழைப்பழம், இது எல்லாமே ஒவ்வொரு அணுவுமே நம்மளுக்கு அந்த வாழை நார் கூட நம்ம பூ தொடுக்கிறதுக்கு ஆகிடும். ஒன்று கூட அங்கே கழிவுகளாக நம்ம வெளியேற்ற முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நம்ம வெளியேற்று கழிவுகள் ஃபுல்லாக சக்தி வாய்ந்ததாக மாற்றக்கூடிய அற்புதம் வந்து அந்த வாழை மரத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த கழிவுகள் நிற்கிற இடத்தில் நம்ம வந்து அது மாற்று சுழற்சி மறுசுழற்சி முறைக்கு இந்த வாழை மரம் பயன்படுது அப்படிங்கிறது. இப்போ இந்த மறுசுழற்சி முறை வந்து என்னென்னா, கிச்சன் பக்கத்தில் நம்ம கழிவுகள் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் கழிவுகளை தேய்க்கிறோம். ஏன்னா நம்ம அடுப்படி பக்கத்திலே பாத்திரம் கழுவுறது எல்லாமே வைக்கிறோம். அந்த காலத்தில் வந்து விறகடுப்பு, நம்ம தண்ணி சிந்தினா கூட வேறு இது அணைஞ்சிரும், திரும்ப பற்ற வைக்க கஷ்டம் சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்து நீர் ஓட்டம் இல்லாத இடமாக வச்சு தான் அடுப்பாங்கரை வச்சுருப்போம். இந்த காலத்தில் அப்படி இல்லை. நம்ம அணைஞ்சால் கூட திரும்ப பற்ற வைக்கிறது கேஸ் ஸ்டவ், ஈஸியாக பற்ற வச்சிடலாம். அதனால் நமக்கு அடுப்பை ஒட்டியே நம்ம வந்து பாத்திரம் கழுவுறது எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ அதை ஒட்டியே அந்த கழிவுகள் போகிற இடத்தை ஒட்டி நம்ம வாழை மரம் வைத்தால்தான் அது மறுசுழற்சியாக நம்மளுக்கு அந்த சுக்கிரனுடைய தோஷம், அதாவது அந்த இடத்துல நீரினால் நெருப்புக்கு அழிவு வருது, நீரினால் நெருப்புக்கு அழிவு வருதுன்னா அதை வந்து அந்த கெட்ட நீரை ஃபுல்லாக எடுக்கிற தன்மை இந்த வாழை மரத்துக்கு இருப்பதனால் அந்த வாழை மரத்தை
அங்கே வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கிச்சனில் வாழை மரம் வைப்பது, அங்கே தென்கிழக்கு மூலையில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புத சக்தி அந்த வாழை மரத்துக்கு உண்டு. நம்ம அது காய்க்கணும் தேவையில்லை, அதை வந்து கனி வைக்கணும் தேவையில்லை. சும்மா ஒரு வாழை மரம் நின்றாலே உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமான தன்மையை உருவாக்கிவிடும், அங்கே உள்ள தோஷ நிவாரணமாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால அந்த வாழை மரத்தை அங்கே வைங்க அப்படிமோ. இன்னொன்று என்னென்னா, நம்ம அடிவயிற்று பகுதி வந்து என்னென்னா, நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும், அல்சர் ப்ராப்ளம் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணும் உணவிலும் அருந்தும் நீரிலும் தான் பிரச்சனையாக உருவாகக்கூடியது. இந்த உண்ணும் உணவும் அந்த நீரும் நம்ம கிச்சன்லேருந்து வரக்கூடியதாக இருப்பதினால் அந்த இடத்த இப்போ அதெல்லாம் அல்சரு, கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் நம்மளுக்கு நீக்கக்கூடிய அருமருந்தாக இருப்பது வாழை மரத்துக்கு உண்டு. அதை நீக்கக்கூடிய மருந்தே வாழை மரத்துக்கு உண்டுங்கிறதுனால அதை உருவாக்க இடம், நம்ம ஒழுங்கான தண்ணி, கிச்சனில் உள்ள தண்ணியவும் உணவும் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த அல்சரும் வராது, இதுவும் வராது, கிட்னியில் எஃபெக்டும் வராது. அப்போது உப்பின் அளவு எல்லாமே கரெக்டாக எடுக்கிறது அந்த கிச்சன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுக்கு அருமருந்து நம்ம அடிவயிற்றினுடைய பகுதி கிச்சனில் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதோடைய அருமருந்து வந்து வாழை மரத்தில் இருக்கிறதுனால அப்போ அதுக்கு அந்த நிவாரணம் நம்ம சயின்டிஃபிக்காகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நிவாரணம் கிச்சன் பக்கம் ஒரு வாழை மரம் வைத்தால் நம்மளுக்கு வந்து அந்த நிவாரணம் மருந்து. இப்போது ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா அந்த நெருப்புக்கு புண்ணை ஆற்றுவதற்கு நம்மளுக்கு எப்படி வாழை மரத்தண்டை வைத்து வாழை இலையை வைத்து அதை வச்சு அந்த காலத்தில் பண்ணுவாங்களே, நெருப்பு பட்ட இடத்தில் இந்த வாழைச்சாறு அந்த தண்டை புழிஞ்சு அந்த சாறு நெருப்பு பட்ட இடத்துல வச்சா கூட அந்த நெருப்பு பட்ட இடம் குணமாயிடும். அதனால் ஓவர் நெருப்பினால் வரக்கூடிய விபத்துக்களை கூட அந்த வாழை மரம் வந்து குறைச்சிரும். அதாவது எப்போவுமே வந்து ஒரு அளவுடன் நம்ம வந்து உணவு உட்கொள்வதோ எதுனாலுமே நம்ம அளவுடன் செய்யணும். ஒரு உப்பு நம்ம ஒரு விஷயம் நம்ம உணவு தயாரிக்கணும் வச்சுக்கோங்களேன், உப்பின் அளவு நம்மளுக்கு தெரியாது. உப்பு போட்ட போய் தான் உணவு ருசிக்குது நம்மளுக்கு தெரியும், உப்பு போடலாம் உணவு ருசிக்காது. அப்போ ஒரு புதுசாக நம்ம வந்து உணவு கற்றுக்க ஒரு ஆள் வர்றாருன்னா அந்த ஆள் வந்து உப்பு போட்டோன்னா ருசி வருது அப்படின்னு சொல்லிட்டு உப்பை கூட கொஞ்சம் போட்டுட்டாருன்னா இதனால தான் ருசி வருதுன்னு நினச்சிட்டு கூட கொஞ்சம் போட்டாருன்னா அந்த சாப்பாடை சாப்பிட முடியுமா? ஏன்னா அவருக்கு பதார்த்தத்துடைய இதுவே உப்பு வந்து இவ்வளவுதான் அளவு தான், இது குறைய போட்டாலும் ருசி கெட்டுவிடும், அதிகம் போட்டாலும் மீடியமான. அதே தான் கிச்சனில் வந்து நெருப்பின் அளவு மீடியமாக தான் இருக்கணும், அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக கிச்சனில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டு பெண்கள் ரொம்ப அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள் போய்கிட்டே இருக்காங்க. குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும், வேற அவங்களுடைய சுய உணர்வே இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து நோயின் தாக்கத்தை அதிகமாக வாங்குவாங்க. அதனால அதிகமான உஷ்ணத்தை ஒரு பெண் வாங்க முடியாது. அந்த உஷ்ணத்தை வாங்கினான்னா அவ ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அந்த பெண். அதனால தான் அந்த காலத்தில் நிறைய உஷ்ணம் உள்ள பொருட்களை தயாரிக்கும் இடமான இந்த கல்யாண வீடு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணை உள்ளுக்கு வைக்க மாட்டாங்க, ஆண் தான் தவுசு பிள்ளையாக இருப்பாங்க. அப்போது நம்ம வீட்டினுடைய கிச்சன் வந்து அதிக உஷ்ணமும் பெறக்கூடாது, குறைவான உஷ்ணமும் பெறக்கூடாது, கரெக்டான அளவுக்கு இருக்கணும்னா அதிகமான உஷ்ணம் பெறும்போது இந்த வாழை மரம் வந்து நல்ல மருந்தாக செயல்படும். குறைவான உஷ்ணம் பெறுதுன்னா நம்ம நீரின் அளவு அதிகமாகும் போது குறைவான உஷ்ணம் ஏற்படும். அப்பவும் இந்த வாழை மரம் இந்த நீரினுடைய தன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வாழை மரம் மிக சிறந்த ஒரு பரிகார தோஷமாக கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறந்த ஒரு பரிகாரத்துக்குள்ளதாக இருக்கும். எனக்கு அந்த வீட்டில் வந்து பால்கனி மட்டும்தான் இருக்குது, அதில் வாழை மரம் வைக்க முடியலை, இது கொளத்தலைன்னா கூட ஒரு சின்ன ஒரு தொட்டி வாங்கி அந்த வாழை மரத்தை நட்டுக்கிட்டு வாங்க, அதில் உள்ள இலைகளை பயன்படுத்தி வந்தாலே உங்களுக்கு அந்த தோஷ நிவாரணம் கிடைக்கும். இது வந்து நம்ம காலையில் அரிசி கழுவுற தண்ணி அந்த தண்ணியெல்லாம் அந்த வாழை மரத்தில் ஊற்றுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரளவு உங்களுக்கு அந்த நெகட்டிவான இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. இது வந்து வாழை மரம் தென்கிழக்கு. இது வாழை மரத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னால் நம்ம வீடை கதை திறந்தோன்னே வாழை மரம் இருக்கிற மாதிரி இருந்தால் அது இருக்கக்கூடாது. வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற வாழை மரம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். வீட்டின் முன்பக்கம் இருக்கிற வாழை மரம் ஏன் உங்களுக்கு சேஃப்டி இருக்காது அப்படின்னா, வாழை மரம் வந்து கொலை தள்ளும் போது எப்படி ஒரு பெண் வந்து பிரசவ வழியில் கத்துறா ஓலமிடுறாளோ அதே போல் வாழை மரமும் அந்த கொலை தள்ளும் போது அது வழியில் ஒரு கத்துமா. அந்த சில சவுண்டுகள் நம்ம காதில் கேட்காது. அந்த மாதிரி ஒரு மெல்லிய கூக்குரல் வந்து அது வந்து ஓலமிடுது போல் சவுண்டு கேட்குமா. அந்த சவுண்ட் வந்து அந்த வளர்ற வரைக்கும் ஓகே, அது குளத்துற ஸ்டேஜ் வரும்போது நம்ம காலையில் மின்கதவை திறக்கும் போது அதோடைய அழுக்குரல் வந்து நம்மளுக்கு நெகட்டிவான அதிர்வுகளை கொடுக்குமா. மகாலட்சுமி வேற எந்த இதுவுமே இந்த வீட்டில் துக்கம் உருவாக்குன மாதிரி ஒரு அஃபெக்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வாழை மரம் நம்ம வந்து எப்போவுமே வாழை மரம் குளத்தல்லாமல் இருக்காது. அப்போ வாழை மரம் நட்டால் குளத்தள்ளும் போது
இருக்கும்போது அந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையாகவே வாழை மரம் அப்படின்றது இப்போ கிராமங்கள்ல நமக்கு பின்புறம் தான் கொல்லப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஷியரா சொல்ல முடியாது. இயற்கையாகவே அந்த தோட்டம் அப்படின்றது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்றது, எடுத்து நம்ம பின்னாடி மாத்துறது தான் சரியா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வாழை மரத்தை வந்து ஒரு நல்ல விசேஷ நாளுக்கு அதை கட் பண்ணி தான் வைப்பாங்க விளைஞ்சி முழுசாக நம்மளுக்கு 2 மாசத்துல தான் நம்மளுக்கு தெரியுமே கல்யாணங்கிறது. முன்னாலே நட்டு வச்சிருது, அது முன்னால் வந்து அப்படி தோரண மாதிரி கட்டினா அவர் நிற்குமே, அதையே அப்படி பண்ண மாட்டுக்காங்க. ஏன்னா அது வாழை மரம் கொளத்தல்னதை அப்படி இது பண்ணி இதை பூ வச்சு கொளத்தல்ல விஷயத்தை தான் நம்ம முன்னால் வைப்பாங்க விளைஞ்சி முழுமையான மரத்தை வளர்த்து அது மாதிரி வைக்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கொடுக்கும். ஆனால் அந்த வாழை மரத்தை பின்பக்கம் இப்போ கிராமப்புறங்கள் வந்து மின்பக்கம் வச்சது கிடையாது. வாழை மரம் தோட்டத்துறவுகளில் தான் வைப்பாங்க. முஞ்சி போனால் பின்புறம் கொல்லப்புறம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே வச்சுருப்பாங்க வந்து வீட்டுக்கு முன்புறம் வந்து அவங்க வச்சது ரொம்ப ரேர், அப்படி வைக்க மாட்டாங்க. அதனால வாழை மரத்தை வந்து முன்பக்கம் வைக்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கெட்ட அதிர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது வந்து இருக்க அதாவது நம்ம நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நம்ம நேரமும் சரியா இல்லாத போது அந்த கொலையும் தள்ளும் போது அங்கே கூக்குரலான விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நான் அனுபவத்திலே உணர்ந்திருக்கேன். இந்த வாழை மரம் வீட்டு முன்பக்கம் வச்சு அதனால் நெகட்டிவ் அதிர்வுகள் உருவானது அனுபவங்கள் நிறைய எடுத்திருக்கு. அதனால மின்பக்கம் வைப்பதை விட பின்பக்கம் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். வாழை மரம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி தென்னை மரம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. தென்னை மரம் பின்னாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எது சரி? தென்னை மரம் அப்படின்றது இருக்கலாமா? தென்னை மரம் வந்து ஒத்த மரமாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தென்னை மரமே வைக்கக்கூடாது. தென்னை மரம்ங்கிறத விட தென்னம்பிள்ளைம்பாங்க. தென்னை மரத்தை தென்னம்பிள்ளைம்பாங்க. ஏன்னா அது பிள்ளை எப்போவுமே நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அவ்வளவு சுத்தமான அதோடைய நீர் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய தன்மை அவ்வளோ அழகாக இருக்கும்னால அது வந்து தென்னம்பிள்ளைனா நம்ம வயசான காலத்திலும் அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் கூடிய தெம்பு. அதனால அது தென்னம்பிள்ளை அப்படிம்பாங்க. அது பிள்ளைங்கிறதுனால நம்ம குழந்தைங்க மாதிரி அது. அப்போ நம்ம வீட்டில் வந்து தென்னம்பிள்ளை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வளர்த்தோன்னா அந்த மரத்தை வந்து ஏதாவது வீட்டை மற்ற எந்த மரத்தை வெட்டும் போதும் நமக்கு தோஷம் கிடையாது. ஆனால் தென்னம்பிள்ளையை வெட்டும் போது நமக்கு தோஷம் கண்டிப்பாக உண்டு. அது வந்து என்னன்னா அது பிள்ளை கணக்கு, நம்மளுக்கு குழந்தை மாதிரி அது. அப்போ அதனாலதான் தென்னம்பிள்ளை மற்ற எந்த கண்ணுக்கும் பிள்ளையை வைத்து சொல்ல மாட்டோம். இது வந்துட்டு தான் தென்னம்பிள்ளையாக எடுத்திருப்போம். அப்போ இந்த மரத்தை நம்ம வெட்டும் போது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது வீட்டில் பெண் குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். வீட்டு பெண் குழந்தைங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு போகிற விஷயத்துலேருந்து அவங்களுடைய கேரக்டரை ஒரு மாதிரி பேசுகிறதுலேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய தன்மை கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதனால் தென்னம்பிள்ளை வைக்கிற இடத்தில் கண்டிப்பாக ஒரு பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக அங்கே தென்னம்பிள்ளை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் தென்னம்பிள்ளை வந்து தோட்டம் மாதிரி வச்சு வளர்த்து அதில் இது பண்ணியிருப்பாங்க. வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அடி தூரத்துக்கு நிறைய பெரிய இடம் இருக்கும். அந்த வீட்டின் நிழல் வந்து அந்த தென்னம்பிள்ளை மேலே படாத மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு வைப்பாங்க. பொதுவாக வீடு பக்கத்தில் இப்போ ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா தோட்டம் வச்சு அதுக்குள்ளே சென்டரில் வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் தென்னம்பிள்ளை மரங்கள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த வீடு உருவேறும் தன்மை உடையதாக இருக்கும். அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் சரியாக இருக்கும். அதனால நம்ம வந்து தென்னம்பிள்ளை வந்து வீட்டில் வந்து ஒத்த மரமாக முதல்ல வைக்கக்கூடாது. நம்ம ரெட்டை மரமாக வைத்தா கூட அதை வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு அருகில் வைக்கும்போது அது நிழல்கள் அந்த இதெல்லாம் நம்ம வீட்டு மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்துடைய அளவு கொஞ்சம் கூட தான் இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ தென்னம்பிள்ளை நல்ல மரம் நல்ல இதுதான் நம்மளுக்கு. இப்போ கோயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுமோ, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போனால் நம்ம தோஷம் நிவர்த்தி ஆகும்பாங்க. ஆனால் கோயில் அவ்வளோ நல்ல கோயில் பக்கத்தில் நம்மளால் வீடு கட்டி இருங்கன்னா கோயில் பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதும்பாங்க. கோயில் பக்கத்தில் வீடு கட்டினா உருவேறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ நன்மை தரக்கூடிய அதிர்வுகள் தரக்கூடிய கோயிலே கூட நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வீடு கட்டுங்க, பக்கத்தில் கடைகள் வச்சுக்கலாம் வந்து அந்த வீடு தங்கும் வீடுகளை அங்கே கோயில் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதே போல் தான் தென்னம்பிள்ளை வந்து அவ்வளோ நல்லது, வெண்மை நம்மளுக்குள்ளது. அது வந்து வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடாது அப்படிங்க. முக்கியமாக வந்து இது வந்து சும்மா நம்ம ஜோதிட ரீதியாகவும் இது வழியாகவும் சாதாரணமாக பார்க்கும்போது தென்னை மரம் கிளைகள் கீழே
தலையில் விழுறதும் அதோடைய ஒவ்வொரு நார்கள் அந்த இதெல்லாம் விழும், அதெல்லாமே நம்ம உடம்புலையும் மண்டையிலும் பட்டால் அது ஆபத்து. சின்ன சின்ன சில விளையாத காய்கள்லாம் தலையில் விழும், உதிர்ந்து விழுறதும், சில விளைஞ்ச காய்கள் நம்ம பறிக்கலைன்னா டக்குன்னு விழுறது, அதெல்லாம் நம்ம நிறைய நெகட்டிவ் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு, நம்ம காயங்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இதுவும் காரணமாக இருக்கும். நிச்சயமா. ஒருவருடைய வீட்டில் தோட்டம் இருந்தது அப்படின்னா எந்த மரம் செடி இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இன்னும் செடிகளை பற்றியும் மரங்களை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. முதல் பதிவில் நம்ம இந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.